நம்ம இன்னைக்கு சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்டியான முட்டை குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முட்டை குருமா பிடிக்காதவங்களே இருக்க முடியாது. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதுவும் நான் சொல்லியிருக்க மெத்தடில் ஆசிட்டிஸ் அப்படியே செஞ்சு பாருங்கள். அடிக்கடி இந்த முட்டை குருமா வைக்க சொல்லி கேட்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு கட் பண்ணின தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் பிரியாணி பவுடர் சேர்த்துக்கோங்க. பிரியாணி மசாலா உங்ககிட்ட இல்லைன்னா 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 சின்ன துண்டு பட்டையும் சேர்த்துக்கோங்க. அப்போது கரெக்டாக இருக்கும். இது வந்து வீட்டில் அரைச்ச பிரியாணி பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இது கூடவே 2 காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க. நீங்கள் காஷ்மீரி சில்லிக்கு பதிலாக நார்மல் நீட்ட மிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது கூடவே 10 முந்திரி பருப்பு, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இது போல் ஓரங்களெல்லாம் எடுத்து விட்டுட்டு இது கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிட்ட பிறகு ஒரு சின்ன துண்டு கல்பாசி சேர்த்துக்கோங்க. இதுதான் நம்ம குருமாக்கு நல்ல வாசனை கொடுக்க போகுது. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து சோம்பு பொரிஞ்சிட்ட பிறகு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். ஸ்டவ் வந்து இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை முழுமையாக போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்குதுல்ல, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. ஏன்னா நம்ம இந்த பேஸ்ட் வந்து எதுவுமே வதக்காமல் அப்படியே சேர்த்து தான் அரைச்சிருக்கோம்ல, அதனால் இது நல்லா இந்த ஸ்டேஜில் வதக்கிடணும். நம்ம சேர்த்துருக்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிடுங்க. இது எந்த அளவுக்கு நம்ம முழுமையாக வதக்குறோமோ அந்த அளவுக்கு குருமா நல்ல மணமாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு இடையில இது போல் கிளறி விட்டு வதக்கிக்கணும். இது வதங்குறதுக்குள்ளே நம்ம முட்டையை ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 6 முட்டை வேக வச்சு தோல் உரிச்சிட்டு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ நீங்கள் அத்தனை முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ அந்த முட்டையில் இது போல் அங்கங்கே கீரல்கள் போட்டுக்கோங்க. இது எதுக்காக செய்கிறோன்னா, நம்ம குழம்புல சேர்க்கும்போது அந்த குழம்பை நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு முட்டை நல்லா டேஸ்டியாக வரும். அதுக்காக இன்னொரு பக்கம் அந்த கிரேவியும் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இது இதை விட இன்னும் கொஞ்சம் டார்க் ஷேடில் கலர் மாறிட்டு வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். நம்ம இதில் முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறதுனால இது அடிப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நல்லா இது போல் கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஆரம்பத்தில் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நல்லாவே கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுதுல்ல. இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ அந்த கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 3 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் மிளகாய் தூள்லாம் வீட்லேயே எப்படி அரைக்கிறதுன்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துருங்க. ரொம்ப அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா மட்டும் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இது நல்லா வதக்கிடணும். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மசாலா நல்லா வதங்கிட்ட பிறகு இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி குருமா கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்க போகிறேன், சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றதுக்காக. அதனால் நான் ஒரு 2 கிளாஸ் கிட்ட தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் சப்பாத்தி, தோசை, இட்லிக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுனா கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு தேவைப்பட்டதுன்னா உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பாருங்கள், பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. எனக்கு உப்பு பத்தாத மாதிரி இருந்தது, ஸோ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சுட்டு குழம்பு சூப்பராக தயாராகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சு தோல் உரிச்சிருக்கிற முட்டை இருக்குதுல்ல, அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு
பொடியாக கட் பண்ணினா கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நல்ல டேஸ்டியான முட்டை குருமா சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களே பார்த்தீங்கன்னா செய்முறையும் ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. கண்டிப்பாக இன்றைக்கி வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. நீங்களே பாருங்கள், இதோட டெக்ஸ்சர் கலர்லாம் பக்காவாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருந்தது. மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.